தாலி சாதி சூரணம். இப்ப தாலி சாதி சூரணம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு முக்கியமாக ஞாபகத்தில் வருவது பார்த்தீங்கன்னா, அந்த கப நோய்களை பற்றி தான் நமக்கு வந்து ஞாபகத்தில் வரும். இந்த தாலி சாதி சூரணம் அப்படிங்கிற மருந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக நமது சித்த மருத்துவத்தில் இன்றளவும் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், இந்த அ தாலி சாதி சூரணம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அந்த கப நோய்கள் தொடர்பான, அதாவது ஆஸ்துமா, அதே மாரி நிமோனியா, அதே மாரி டிபி, அ அப்புறம் காஃப், அப்புறம் ஸ்னீசிங் இது போன்ற பல்வேறு வகையான அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது சுவாச பாதை என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதையில் வருகின்ற அத்தனை நோய்களுக்கும் இது ஒரு அருமருந்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த தாலி சாதி சூரணத்த நாம சித்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த மருந்தை நாம சாப்பிடலாம். பொதுவாகவே இந்த தாலி சாதி சூரணம் பார்த்தீங்கன்னா, இருமல். இருமல் நோய்களுக்கு இந்த தாலி சாதி சூரணம் மிகச்சிறந்த ஒரு மருந்து. அது எப்படி நாம வந்து சாப்பிடணும்னா, அந்த சூரணத்த வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு தேன்ல கலக்கி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு இருமல் என்ற ஒரு தொல்லை இருக்காது. ஏன்னு சொன்னால், இருமல் நிறைய பேத்துக்கு விட்டு விட்டு வருகின்ற இருமல், அதே மாரி வறட்டு இருமல், சம்மந்தமே இல்லாம அவர்களுக்கு அந்த கோல்டு கம்ப்ளைண்டே இருக்காது. ஆனால் திடீரென்று வறட்டு இருமல் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அது மாதிரியான அந்த பிரச்சனைகளுக்கு இந்த தாலிசோதை சூரணமானது மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். ஏன்னு சொன்னால், அந்த சுவாச பாதையில் ஏதேனும் ஒரு அவர்களுக்கு அந்த அலர்ஜி ஏற்படுவதன் காரணமாக இந்த அலர்ஜி ஏற்பட்டு அந்த இருமலானது வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், இருமல் ஒரு ரிஃப்ளெக்ஸ், அதாவது சுவாச பாதையில் ஏதேனும் ஒரு பொருள்கள் இருக்குதால் அதை வெளித்தள்ளுவதற்குண்டான ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான் இது வந்து நம்ம இருமல். அப்ப அந்த சுவாச பாதையில் இருக்கின்ற அது ஒரு இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் சரி, அல்லது சரியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு அலர்ஜி ரியேஜென்ட்ஸா இருந்தா கூட சரி. எதுவாக இருந்தாலும் அதை வெளித்தள்ளுவதற்குண்டான ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான் இந்த இருமல். அப்ப அந்த மருந்தை நம்ம கொடுக்கும் பொழுது, அதில் என்ன பிரச்சனைகள் அந்த சுவாச பாதையில் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு அந்த மருந்தானது அங்க செயல்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய அந்த சுவாச பாதையில் இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் குணமாக்கப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இருமல் உங்களுக்கு குணமாகும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, வறட்டு இருமல். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பல நோய்களினுடைய குறிகுணங்களாக இந்த இருமல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்ப அவர்களுக்கு நம்ம இந்த மருந்து குடுக்கும் பொழுது, அவர்களுக்கு அந்த இருமல் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு எது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்காக இந்த இருமல் வருகிறது என்பதை நம்ம பரிசோதனை மூலமாக பரிசோதனை செய்து, அந்த பரிசோதனையின் அடிப்படையில் இந்த மருந்தை நாம் கொடுக்கலாம். இந்த மருந்துகளுடன் பல்வேறு மருந்துகளை நம்ம கூட்டி கொடுக்கும் பொழுது, இன்னும் பல அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த மருந்தானது நடத்தும். ஏன்னு சொன்னால், சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, டிபி நோய் இருக்கும். டிபி நோய்னா உங்களுக்கு தெரியும், டியூபர்குலோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இலைப்பெருமல் என்று சொல்லுவோம். அதாவது இதனுடைய குறிகுணங்களே பார்த்தீங்கன்னா, அந்த டிபி நோயில ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாலை வேளைகளில் தான் இந்த நோய் இருந்தால் ஜுரம் வரும். பகல் வேளைகளில் ஜுரம் இருக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி உடம்பு இளைத்து கொண்டே போகும். பொறு என்று சத்தத்துடன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இருமல் வரும். ஒவ்வொரு இருமல் வரும் பொழுதும் உங்களுக்கு இந்த அளவு ஒரு சளியானது வெளியே வந்து விழுகின்ற ஒரு தன்மையை நாம பார்ப்போம். அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கும். பசியின்மை இருக்கும். அதே மாதிரி வாந்தி, குமட்டல் கூட சில பேருக்கு இருக்கும். கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளுத்து போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாக்க நாம பார்த்தீங்கன்னா, சரியான ரத்த ஓட்டம் இல்லாமல் வெளுத்து போகின்ற ஒரு தன்மையாக இருக்கும். இவர்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு தன்மையை இந்த உடம்பில் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த மாதிரியான டியூபர்குலோசிஸ் போன்ற நோய்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த தாலிசாதி சூரணத்துடன் இன்னும் சில மருந்துகளை எல்லாம் நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது இந்த நோயானது வேகமாக குறைகிறது. அதனுடைய இன்ஃபெக்ஷன் ஆனது படிப்படியாக குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படுகிறது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பசியின்மை நீங்கி அந்த பசி அதிகமாகின்ற ஒரு தன்மையும் இந்த தாலிசாதி சூரணம் சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கின்றது. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா, இடைப்பெருமல் என்று சொல்லப்படுகின்ற பிராங்கியல் ஆஸ்துமா. இது வந்து ஆஸ்துமா என்று நம்ம அனைவருமே நமக்கு அழைக்கின்றோம். இந்த ஆஸ்துமா நோய்க்கு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு அலர்ஜிக் ரியேஜென்ட்ஸ், அதாவது அந்த மூச்சு வாங்குகிற தன்மையை ஒரு ட்ரிகர் செய்கின்ற ஃபேக்டர்ஸ் வந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த ஃபேக்டர்ஸை உள்ள ஏதாவது ஒரு புறக்காரணங்களால் தூண்டி விடப்படும் பொழுது உங்களுக்கு அந்த இருமலானது அந்த மூச்சு வாங்குவது தான் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மை ஏற்படுத்துகின்றது. அதாவது வெளியிலிருந்து போகின்ற அந்த ட்ரிகர் செய்கின்ற அந்த ஃபேக்டர்ஸ் ஏதாவது அங்க
அந்த அல்வியோலையிலயோ அந்த பிராங்கியோல்ஸ்லயோ போய் ஏதாவது பிரச்சனை பண்ணும் பொழுது உங்களுக்கு உடனடியாக அந்த ஃபேக்டர் ஆனது தூண்டுவதனால் உள்ளே ஆனது அந்த மூச்சு வேகமாக உள்ளே இழுப்பதற்குண்டான ஒரு ஏற்பாட்டை அது செய்கிறது. இப்படித்தான் அந்த ஆஸ்துமா நோயானது வருகிறது. அந்த சிம்டம் அப்படித்தான் உருவாகிறது. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு அலர்ஜிக்கு விஷயம் ஏதாவது நடக்குது, அல்லது ஏதாவது ஒரு நறுமண புகைகள், சேராத ஒரு நறுமணங்கள், இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுதும், அப்புறம் ஏதாவது சளி அதிகமாக காமன் கோல்டு என்று சொல்லப்படுகின்ற சளி அதிகமாக இருக்கின்ற வேலைகளையும், நிமோனியா போன்ற அந்த நோய்கள் தாக்கியிருந்த அந்த வேலைகளும் பார்த்தீங்கன்னா அதனுடைய நோய்கள் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த தாலி சாதி சூர்ணத்துடன் பல்வேறு வகையான சில மருந்துகள், சிறப்பு வாய்ந்த மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த மருந்துகளை இதனுடன் கூட்டி கொடுக்கும் பொழுது அந்த நோயானது வேகமாக குணமாகின்ற ஒரு தன்மை ஆஸ்துமா நோயாளிகளுக்கு கிடைக்கின்றது. அந்த மாதிரி ஆஸ்துமா நோயாளிகள் பெரும்பாலும் இந்த மருந்தை நம்ம தினந்தோறும் சாப்பிட்டு வர வேண்டும். ஆஸ்துமா வந்தாலும் சரி, வரவிட்டாலும் சரி, அவர்கள் இருக்கிறது என்று சொன்னால் இரவு வேளைகளில் ஒரு வேளையாவது அந்த மருந்தினை அவைகள் சாப்பிட்டு வரும் பொழுது அது அந்த ஆஸ்துமா நோயை படிப்படியாக குறைக்கின்ற ஒரு தன்மையை இந்த தாலி சாதி சூர்ணத்துடன் சேர்ந்த அந்த கூட்டு மருந்தானது உங்களுக்கு செய்யும். அதே மாதிரி இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு ஜுரம் வருது, அதே மாதிரி காய்ச்சல் வருது, அடிக்கடி நம்ம இனிப்பு மிட்டாய்கள் இது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தாலி சாதி சூர்ணத்தை ஒரு தேநீர் கலந்து நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அந்த நோய்கள், அதாவது அந்த இனிப்பு சாப்பிடுவதும் மட்டுமல்லாமல் இன்னும் புறக்காரணங்களினால், அதாவது வெளியில போய் விளையாண்டு இருப்பாங்க, அதனால ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அந்த வந்து அது சரியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு மூக்குல சளி ஒழுகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதிகமாக அந்த இனிப்புகள், குளிர்பானங்கள், இது மாதிரியான எண்ணெய் பதார்த்தங்கள், நெய் சேர்ந்த உணவுகள், எண்ணெய் வதக்கிய பொருட்கள் இவைகளெல்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு அவங்க சுடுதண்ணி குடிக்காம பச்சை தண்ணி நாம் சாப்பிடும் பொழுது இது மாதிரியான ஒரு தன்மை ஏற்படும். நுரையீரல் நோய்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த மாதிரியான இருக்கின்ற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த தாலி சாதி சூரணத்தை ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம தேனில் கலக்கி கொடுக்கும் பொழுது அந்த நோய்கள் வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகளையும், வந்த நோயை அந்த நோயை குணமாக்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த தாலி சாதி சூர்ணமானது ஏற்படுத்துகிறது. ஆகவே நம்ம பெரும்பாலும் இந்த தாலி சாதி சூர்ணத்தை நாம அனைவருமே வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளலாமே என்று சொன்னால் பொதுவாகவே குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் அதிகமாக எப்ப பார்த்தாலும் சளி பிடித்துக் கொண்டே இருக்கும். அப்ப சளி பிடிக்கின்ற அந்த வேளையில் இந்த மருந்தை கொடுக்கலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லுது என்று சொன்னால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று நாம் சொல்லுவோம். அதற்கு தகுந்தாற் போல் என்னன்னா அந்த வாய்க்கு அந்த மொழிக்கு தகுந்தாற் போல் நம்ம ஒரு குழந்தைக்கு இனிப்பு கொடுக்கறோம்னு வச்சுங்களேன், உடனே இந்த மருந்தை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து கொடுத்துடலாம். அப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது, புரியுதுங்களா? அது மாதிரிதான் ஒரு ஐஸ்கிரீம் டைப் வாங்கி கொடுக்குறேன், அதுக்காக நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, இனிப்பு நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு உங்களுக்கு நான் பரிந்துரைக்கல. இது என்னன்னா நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, 1-2 கொடுக்குறீங்க, மிட்டாய் வாங்கி சாப்பிடுறது, இனிப்புகள் வாங்கி சாப்பிடுறது, அந்த மாதிரியான இருக்கின்ற வேளையில் அந்த தருணத்தில் இதுல ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து கொடுங்க. அப்ப அந்த என்ன சாப்பிடுச்சோ அதனால இந்த பின்விளைவுகளை இது வராமல் இந்த மருந்தானது செய்யும். ஆகவே இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த தாலி சாதி சூர்ணத்தை நாம சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அதற்கு உண்டான ஆஸ்துமா போன்ற கப நோய்கள் மற்றும் இருமல், தும்மல், சைனசைட்டிஸ் போன்ற விஷயங்கள், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தலைவலி போன்ற விஷயங்கள், இதற்கெல்லாம் இந்த மருந்தானது ஒரு சிறந்த இதுவாக இருக்கின்றது. வாங்கி பயன்படுத்துகின்ற ஒரு தன்மையை நாம பார்ப்போம்.